மற்றும் ஐரோப்பாவில் மங்கோலியர்கள் வெல்ல ஜெபே புகழ்பெற்ற ஜெனரல் சுபுதாயுடன் இணைந்து வென்றார். செங்கிஸ்கான் எதிரிகளுக்கு அடிபணிய முதலில் எப்பொழுதும் வாய்ப்பு அளித்தார். ஆரம்பத்திலேயே அவர்களுக்கு எதிராக எப்போதும் அவர் வாள் வீசவில்லை. குவாரஸ்மிட் பேரரசின் ஷா மங்கோலியர்களுடனான ஒப்பந்தத்தை முறித்த பின்னர் 1219ஆம் ஆண்டில் அவரது பழிவாங்கும் பிரச்சாரம் ஒன்று வந்தது. சில்க் சாலையில் பொருட்களை பரிமாறிக்கொள்ள ஷாவுக்கு ஒரு மதிப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை கிங்கிஸ் வழங்கியிருந்தார். ஆனால் அவரது முதல் தூதர்கள் கொலை செய்யப்பட்ட போது கோபமடைந்து தனது படைகளை கட்டவிழ்த்துவிட்டு பதிலளித்தார். அடுத்த போரில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டு ஷா பேரரசு முழுவதும் அழிந்து போனது. செங்கிஸ்கான் தனது வெற்றியை தொடர்ந்து கிழக்கு நோக்கி திரும்பி அங்குள்ள தலைநகரை கைப்பற்றினார். எத்தனை மில்லியன் உயிர்கள் பலிவாங்கப்பட்டது என்பது உறுதிபட தெரியவில்லை. ஆனால் வரலாற்றாசிரியர்கள் 40 மில்லியன் மக்கள் கொல்லப்பட்டதாக கூறுகின்றனர். கானின் ஆட்சியில் சீன நாட்டு மக்கள் தொகையின் பல்லாயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் என்று கணக்கெடுப்புகள் கூறுகிறது. அதேபோல் குவாரஸ்மெட்டுடனான போரின் போது நவீன ஈரானின் மக்கள் தொகையில் 4/3 பங்கினர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று மதிப்பிடுகின்றனர். எல்லாவற்றுக்கும் மேலாக மங்கோலியர்களின் தாக்குதலில் முழு உலக மக்கள் தொகையிலும் 11% குறைந்திருக்கலாம் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. மற்ற பேரரசை போலல்லாமல் செங்கிஸ்கான் தனது புதிதாக கைப்பற்றும் பிரதேசங்களின் பன்முகத்தன்மையை தழுவியது. எனவே பல மதங்கள் அவரது ஆட்சியில் இருந்தது. அது மக்கள் கிளர்ச்சி செய்ய வாய்ப்பு குறைவாக இருக்கும் என்றும் கான் அறிவித்தார். அதில் வானம், காற்று மற்றும் மலைகளின் ஆவிகளை மதிக்கும் ஒரு ஷமனிஸ்டிக் நம்பிக்கை முறை, கிறிஸ்தவர்கள், புத்த மதத்தவர்கள், இஸ்லாமியர்கள் போன்றோர் கான் ஆட்சியின் கீழ் இருந்தனர். கிரேட் கான் ஆன்மீகத்தில் தனிப்பட்ட ஆர்வத்தையும் கொண்டிருந்தார். முக்கிய நிகழ்வுக்கு முன் அவர் ஜெபிக்கும் வழக்கம் கொண்டிருந்தார். அதேபோல் பல்வேறு மத தலைவர்களை சந்தித்து விவரங்கள் பற்றி விவாதித்தார். வில் மற்றும் குதிரைகள் மங்கோலியர்களின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருந்தன. அவர் எப்படி இறந்தார் மற்றும் எங்கு புதைக்கப்பட்டார் என்ற கேள்விக்கு யாரிடமும் பதிலில்லை. கானின் வாழ்க்கை பயணம் பற்றிய கேள்வியில் இது மிக முக்கியமான புதிர். 1227ஆம் ஆண்டில் குதிரையிலிருந்து விழுந்த காயங்களால் இறந்துவிட்டார் என்று வரலாற்று கதைகள் கூறுகிறது. ஆனால் அவரது மரணம் பற்றிய தகவல்கள் எதுவும் உறுதிப்படுத்தப்படவில்லை. புராண காதையில் அவரது இறுதி ஊர்வலத்தில் பலரும் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. பின் அவரது கல்லறைக்கு மேல் பலமுறை குதிரைகள் சவாரி செய்ததாகவும் அறியப்படுகிறது. இந்த கல்லறை மங்கோலியன் மலையிலோ அல்லது புர்கான் கல்தூன் என்ற மலையிலோ இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தற்போது செங்கிஸ்தான் பெரிய அளவில் பேசப்பட்டாலும் சோவியத் ஆட்சியில் செங்கிஸ்தானின் பெயரை குறிப்பிடவே தடை செய்யப்பட்டிருந்தது. செங்கிஸ்தானின் இடத்திற்கு செல்லவும் அதை பற்றி படிக்கவும் சோவியத் ஆட்சியில் தடை செய்யப்பட்டிருந்தது. 1990ஆம் ஆண்டுகளின் தொடக்கத்தில் நாடு சுதந்திரம் பெற்ற பின்னர் செங்கிஸ்தான் மற்றும் மங்கோலிய வரலாறுகள் மீட்கப்பட்டது. அதன்பின் செங்கிஸ்தானின் உருவம் மங்கோலிய நாணயத்திலும் குறிப்பிடப்பட்டது. இது போன்ற வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.